ஹலோ மக்களே, ஜூன் 2ஆம் தேதியோட அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கை ஒளி சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் மறக்காம பாருங்க. இங்க பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு அர்ஜுனோட பையன் ஜுன்னும் லக்ஷ்மியை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கான், வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க நிக்கிற லக்ஷ்மி அவங்க தங்கச்சி ஜானு அப்புறம் விவேக் நிக்கிறத பார்த்துட்டு உடனே லக்ஷ்மிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, விவேக் இங்கதான் இருக்கானா, இவன் கண்ணில் மட்டும் நான் விழுந்தேன், அவ்வளவுதான், கதை திரும்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடும். அப்புறம் மனிஷா கையால அந்த நந்தன் குடும்பத்தோட மானமே போயிடும். அதனால இப்போதைக்கு இவங்க யாரு கண்ணிலையும் படாம எப்படியாவது நான் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஜுன்னுவும் மட்டும் நீ உள்ள அனுப்பிட்டு இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க நைஸா பேசி. ஆனா ஜுன்னுவோ விடுறதா இல்ல, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறான். ஜுன்னு நல்ல பையன்ல, ஜுன்னு என்ன சொன்னாலும் நான் கேட்பான்ல அப்படின்னு சொல்லி அவனை அதிதின்னு பேசி அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே பார்ட்டியோட மெயின் ஏரியாவுக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோ மித்ரா இருக்காரு. அர்ஜுனோட அம்மா வசுந்தரா தேவி மித்ராவை பார்த்து, ஒரு காலத்துல உங்க அப்பா ஜெயதேவ் நந்தனும் என்னோட கணவரும் பிசினஸ்ல பயங்கரமா போட்டியாளர்களா இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்களும் என் பையனும் போட்டி போடுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசுறாங்க. அதோட மட்டும் இல்லாம நீங்க டெண்டர்ல தோத்து போனாலும் அந்த ஈகோ எதுவுமே பார்க்காம இந்த பார்ட்டிக்கு வந்தது உன்னோட பெரிய குணத்தை குறிக்குது மித்ரா அப்படின்னு சொல்லி, உன்னோட குணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா மித்ராவை ரொம்பவே மனசார பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க வர மித்ரா அர்ஜுன் கிட்ட நேரடியா ஒரு கேள்வியை கேட்கிறான். அர்ஜுன், உன்னோட இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட புத்திசாலித்தனம் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அவங்க யாரு, அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பியா? ஏன்னா எனக்கு ஒரு நிமிஷம் யோசிக்க வச்ச அந்த திறமையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அர்ஜுனும் கண்டிப்பா அவளால தான் என் கம்பெனி இன்னைக்கு மீண்டு வந்திருக்கு, அவளை இப்பவே நான் உனக்கு கூட்டிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை தேடி போறாரு. இவர் லக்ஷ்மிங்கிற பேரை அர்ஜுன் மித்ரா கிட்ட சொல்லல, அந்த பொண்ணு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அது லக்ஷ்மின்னு யாருக்கும் தெரியாது, பேரையும் சொல்லல. இவர் லக்ஷ்மியை தேடுறதுக்காக அர்ஜுன் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்ட்டியில விவேக் நைஸா ஜானுவோட கையை பிடிச்சு லவ் ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஜானு, யாராச்சும் பார்க்க போறாங்க, கையை விடுங்கன்னு சொல்றான். யாரும் பார்க்காதப்போ கையை பிடிக்கிறது அல்ப சந்தோஷம், எல்லாரும் முன்னாடியும் கையை பிடிக்கிற நாள் சீக்கிரமே வரும்னு விவேக் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பக்கத்துல பார்த்தா நம்ம லக்கி பாப்பா மித்ரா கிட்ட போய், ஜூஸ் வேணுமா அங்கிள், அது வேணுமா, சாப்பிட வேணுமா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஜூன். மித்ரா, எனக்கு பிடிக்காத மனிதர்களும் பொருட்களும் என் கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தாலே அதுதான் எனக்கு பெரிய மன சந்தோஷமே, நீ என் கண்ணுல மட்டும் படாம போயிரு குட்டி பிசாசுன்னு சொல்லாம திட்டுறாரு. இங்க அவரும் சரி உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போதைக்கு அப்பா பையனே தெரியாம ரெண்டு பேரும் இங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுன் நேரா லக்ஷ்மி கிட்ட போய், லக்ஷ்மி, உன்னை ஒருத்தருக்கு நான் அறிமுகப்படுத்தணும், நீ லக்கி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி அதுல மித்ரா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. மித்ராங்கிற பேரை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயமே வருது, அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. அர்ஜுன் சார், நான் இந்த பார்ட்டிக்கு வந்ததே உங்க மனசு வலிக்க கூடாதுன்னா, ஆனா நீங்க அறிமுகம் எல்லாருனாலையும் கூப்பிடுறதுல எனக்கு செட் ஆகாது, தயவு செஞ்சு என்னை யாருக்கும் அறிமுகப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுனும் அவங்கள வற்புறுத்தாம மித்ரா கிட்ட தப்பா எடுத்துக்காத மித்ரா, அவங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க, இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. பார்ட்டியில இங்கேயும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அர்ஜுன் மைக்க பிடிச்சி மேடையில போய் பேசுறாரு. நம்ம கம்பெனி வீழ்ந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய பறவை மாதிரி நம்ம பறக்க ஆரம்பிச்சிருச்சோம், எந்திரிச்சு வந்திருக்கு, இதுக்கு காரணமான எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நன்றி. ஆனா அதை விட இன்னைக்கு நம்ம பாராட்ட வேண்டியது நம்ம பிசினஸ் எதிரிய மித்ரா நந்தன் அவங்களத்தான். டெண்டர்ல தோத்தாலும் எந்த ஒரு பொறாமையும் இல்லாம நம்ம வெற்றியை வாழ்த்த வந்திருக்க அந்த மனசுதான் பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காரு அர்ஜுன். அதுதான் அவரோட பரந்த மனசு அப்படின்னு சொல்லி மித்ராவை மேடைக்கும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. விவேக் மித்ரா கிட்ட, ஆனா அர்ஜுன் இவ்வளவு மரியாதை கூப்பிடும் போதே நம்ம போகலன்னா தப்பா நினைப்பாங்க, நீ போய் 4 வார்த்தை பேசிட்டு வான்னு சொல்றான். மித்ராவும் கம்பீரமா மேடையை நோக்கி போறாரு. இங்க அர்ஜுன் கூப்பிட்டோன்னா என்ன எதுன்னு யோசிக்காம நம்ம மித்ரா மேடைக்கு ஏறி வராரு. மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சவன் சும்மா நச்சுன்னு சில வார்த்தைகளை விடுறான். இங்க பாரு, சமுத்திரத்து தண்ணி உப்பா இருக்கணும்னு எல்லாருக்கும் அதை அசால்ட்டா நினைப்போம், ஆனா அதே உப்பு தண்ணியில இருந்துதான் நல்ல தண்ணி எடுத்து சில நாட்கள் வாழுது. அதே மாதிரிதான்
இன்னைக்கு பள்ளத்தாக்குல போன அர்ஜுன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆகாசத்துக்கு வர்றதுக்கு முதல் வெற்றியை பெற்றிருக்கு, கங்க்ராஸ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறான். பாராட்டுறத மட்டுமா விடுவாரு நம்ம மித்ரா? ஆனா அப்படியே ஒரு போடியும் போடுறாரு. ஆனா அர்ஜுன், இந்த வெற்றியை கைத்தட்டுல எப்பவுமே நிரந்தரமே கிடையாது. இன்னைக்கு உனக்கு கிடைக்கும், நாளைக்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போட்டியா நாங்க எப்பவுமே இங்கதான் இருப்போம். உனக்கு முன்னாடி பெரிய அடுக்கடுக்கான முட்டுக்கட்டைகளையும் நாங்க வரதான் போகுது, அதை எச்சரிக்கிறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு மித்ரா வந்து அவங்களுக்கு ஒரு இதையும் சொல்லிட்டு போறாரு, சவால் விட்டுறாரு. அதுக்கு அர்ஜுனும் சளைக்காம எந்த முட்டுக்கட்டை வந்தாலும் அதை உடைச்சு ஜெயிக்க நான் ரெடியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே ரிப்ளையும் கொடுக்குறாரு. மித்ரா விடாம அர்ஜுன் கிட்ட, சரி இவ்வளோ பெரிய கைத்தட்டலுக்கு காரணமான அந்த பெண்ணை ஏன் உலகத்துக்கு காட்டாம ரகசியமாவே ஒளிச்சு வச்சிருக்க? அப்படி அறிமுகப்படுத்துறதுனால எல்லாரும் உன்னை சுயநலவாதிங்கன்னு சொல்லி திட்டுவாங்களா? அதுக்காக தான் நீ வந்து காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிய பத்தி குத்தி காட்டி பேசுறான். அதுக்கு அர்ஜுனும், இப்போதைக்கு அவங்க எல்லாரும் முன்னாடி வர்ற சூழ்நிலையில இல்ல, அதுக்கான சந்தர்ப்பமும் அந்த தேவை எப்ப வருதோ அப்ப நானே அவங்கள அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மித்ராவுக்கு ஒரு என்ட்ரி, ஏதாவது எக்ஸிட் கார்டை கொடுத்துடுறாரு. இன்னொரு பக்கம் பார்ட்டியில லக்ஷ்மி வந்து ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு லக்ஷ்மியோட தங்கச்சி ஜானு வந்து அவங்க வந்துடுறா. லக்ஷ்மிய தூரத்துல இருந்து பார்த்த ஜானு, அச்சசல் எங்க அக்கா மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம லக்ஷ்மிய. உடனே விவேக் அங்க வந்து, என்ன ஜானு இங்க பண்றன்னு கேட்க, நான் எங்க அக்காவை பார்த்தேன் விவேக் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கிட்ட சொல்றாரு. ஆனா நம்ம விவேக்கோ நம்புவாரா? நம்ப மாட்டாரு. விவேக், உனக்கு என்ன பைத்தியமா? உங்க அக்கா தான் விபத்துல இறந்துட்டாங்களே, இன்னைக்கு முழுக்க உங்க அக்காவை பத்தியே பேசினால யோசிச்சதுனாலதான் உனக்கு அப்படி பிரம்ம வந்திருக்குன்னு சொல்லி அவளை, அதாவது ஜானு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். தூரத்துல இருந்து இதை பாக்குற லக்ஷ்மி, அப்பாடா ஜானு நம்மள இன்னும் பாக்கலப்பா, இனிமேல் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுறாங்க. லக்ஷ்மி தனியா ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போதான் வந்துட்டு அங்க நம்ம குட்டி பாப்பா லக்கி வந்துட்டு வராங்க. அவங்களும் லக்ஷ்மியோட பொண்ணு தானே, ஆனா லக்ஷ்மிக்கு தான் தெரியாது இன்னும் அவங்களோட பொண்ணு, லக்கிக்கும் தெரியாது இதுதான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. லக்கி வந்து, என்ன ஆண்டி எல்லாரும் பார்ட்டியில இருக்காங்க, ஆனா நீங்க ஏன் தனியா இருக்கீங்க, உங்களுக்கு மனுஷங்களே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. லக்ஷ்மி, அப்படியெல்லாம் இல்லடா குட்டி, எனக்கு உன் கூட பேசணும், கதை கேட்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு லக்கி பாப்பா ஒண்ணு சொல்றாங்க. உங்ககிட்ட பேசும்போது என் அப்பா கூட இருக்கிற மாதிரியே ஒரு அன்பு கிடைக்குது அப்படி ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லக்கிக்கு வந்து அதுதான் அவங்க அம்மான்னு தெரியாதுல்ல, இவங்க லக்ஷ்மிக்கும் அவங்க தான் பொண்ணுன்னு தெரியாது. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு, அம்மா பொண்ணு கனெக்ஷன் வந்துருச்சு. லக்ஷ்மிக்கும் லக்கியை பார்க்கும்போது தான் சொந்த மகளை பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. லக்கி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஃபீலிங் இருக்குன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு சொன்ன சினிமா டைலாக் எல்லாம் பேசுறா. இதை கேட்டு லக்ஷ்மி கண் கலங்கி அவளை அணைச்சிட்டு அங்க லக்கிய காணும்னு சொல்லிட்டு மித்ரா தேட ஆரம்பிச்சிடுறாரு. லக்கி எங்க போனான்னு சொல்லிட்டு. அர்ஜுனோட பையன் ஜுன்னும் அங்க வரான். அர்ஜுன் வந்து ஜுன்னு கிட்ட, லக்கி எங்கடான்னு கேட்க, ஜுன்னும் அவளோட வழக்கமான எடக்கு முடக்க பேசுறான். ஏன் சார், லக்கிய என் பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறேன்னு சொல்லிட்டு கேக்குறான். அர்ஜுன், நீ பாக்குறதுக்கு தான்டா 5 வயசு பையன், ஆனா பேச்சு என்னவோ மாம் குட்ட மாதிரி பேசிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு டயலாகா விடுறான். ஜுன்னும், பரவாயில்ல, என் டேலண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க, லக்கி பத்திரமா தான் இருக்கா, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு நம்ம ஜுன்னும். அதுக்கடுத்து லக்ஷ்மி வந்து பாய் சொல்லிட்டு, லக்ஷ்மிக்கு பாய் சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க, லக்கி பாப்பாவும் கிளம்புறாங்க. கடைசி சீன்ல பார்ட்டி முடிஞ்சு மித்ராக்கும் விவேக்கும் சாப்பிடாமே கிளம்புறாங்க. அர்ஜுன் வந்து, என்ன மித்ரா கங்க்ராட் சொல்லிட்டு டின்னர் கூட சாப்பிடாம போனா எப்படி, ஒருவேளை நான் ஜெயிச்ச உக்ரோஷத்தினால உனக்கு இன்னும் பசி எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மித்ராவும் கோபம் தலைக்கேறுது மித்ராக்கு. பாரு அர்ஜுன், உன்னோட இந்த வெற்றியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் ஒன்னும் இன்னும் என் கம்பெனி ஒன்னும் திவால்லாம் ஆகல, நீ ஏதோ பெரிய ஆண்மகன் மாதிரி ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு தெரியாத, உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு புத்திசாலி பெண், அந்த பெண் போட்ட பிச்சையினாலதான் நீ வந்து இன்னைக்கு வந்து இந்த டெண்டரை ஜெயிச்சிருக்க, இப்போ இந்த பிசினஸ்ல வந்து பார்ட்டியும் கொடுத்துட்டு இருக்க. உனக்கு தைரியம் இருந்தா நீ எனக்கு கூட நேருக்கு நேரா மோதணும், யாரையும் பின்னால வச்சுட்டு நீ ஜெயிச்சது இந்த வெற்றி வந்து உனக்கே கிடையாது, அந்த பொண்ணு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்காட்டு பேசுறாரு நம்ம மித்ரா. அதோட மட்டும் இல்லாம அப்படின்னு லக்ஷ்மியை வச்சு அர்ஜுனை கேவலமா பேசுறான். அர்ஜுனும் செம கோபமாகி, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை அளந்து பேசு அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி 2 பேத்துக்கு நடுவுல
பயங்கரமான வார்த்தை போர் வெடிக்குது. பாராட்டு முடிகிற இடத்துல அர்ஜுனுக்கும் மித்ராவுக்கும் நடுவுல செம்ம சண்டை நடக்குது. மித்ரா வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணு பிச்சை போட்ட வெற்றி தாண்டா உன்னோடது. சொன்ன உடனே அர்ஜுன் வந்து எகிர்றாரு, வார்த்தையை அளந்து பேசு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. மித்ராவும் விடுறதா இல்ல, இந்த பக்கம் அர்ஜுனும் விடுறதா இல்ல. இங்க பாரு, 4 பக்கமும் 100 பேரை கூப்பிட்டு 100 வகை சாப்பாடு போட்டா நீ என்ன பெரிய ஆள் ஆயிட முடியாது அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து வார்த்தையை போட்டு தாக்குறாரு. உன் அங்கீகாரமே உன்னை நிமிர்ந்து பார்க்க விடாம அழிச்சுடும். நீ இப்படியெல்லாம் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தனா நீயே உன்னோட தோல்விக்கு நீதான் காரணமா இருப்ப. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெற்றிங்கிற வார்த்தைய உன் அட்ரஸ்ல இல்லாதபடி உன்னை எப்படி தோற்கடிச்சு காட்டுறன்னு மட்டும் பாரு. உனக்கு பின்னாடி நின்று உன்னை ஜெயிக்க வச்ச அந்த பெண்ணுக்கு சேர்த்துதான் இந்த மித்ராவோட ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறாரு. அது லக்ஷ்மின்னு மித்ராக்கு தெரியாது. லக்ஷ்மினே தெரியாம இவர் என்ன பண்றாரு, ஓப்பனா சேலஞ்ச் பண்றாரு. உங்க 2 பேத்தையும் நான் எப்படி தோத்து காட்டுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து சவால் விட்டுட்டு கெத்தா கார் எடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில விவேக் வந்து அவங்க பெரியம்மா வசுந்தரா தேவி கிட்ட வந்து போய் நேத்து பாட்டியில நடந்த சண்டைய பத்தி சொல்றான். அது மட்டும் இல்லாம பெரியம்மா, நேத்து பாட்டியில ஜானு வந்து நம்ம லக்ஷ்மிய மதினிய வந்து பார்த்ததா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்டதும் பெரியம்மாவுக்கோ தூக்கி வாரி போடுது. அப்ப அந்த ஜோசியர் சொன்னது உண்மைதானா? நான் லக்ஷ்மி இறந்துட்டான்னு நினைச்சுதானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப லக்ஷ்மி இன்னும் உயிரோட தான் இருக்கிறாளா? ஒருவேளை ஜோசியர் சொன்னதெல்லாம் ஜோசியர் சொன்ன மாதிரி லக்ஷ்மி திரும்ப வந்துருவாளா? பெரிய பிரச்சனை நடக்குமா? உயிரோட தான் இருக்காளான்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள 1008 கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. அப்போ லக்ஷ்மி வந்து நம்மளை சுத்தி தான் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பதறாங்க. ஆனா விவேக் வந்து பெரியமா கூல், ஜானு அவங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல யாரையோ பார்த்துட்டு பிரம்மையில அப்படி சொல்லியிருப்பா, நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அவங்க பெரியமாவை வந்து சமாதானப்படுத்துறாரு நம்ம விவேக். அப்படியே டைனிங் டேபிளுக்கு வராங்க மித்ராவும் அவளோட மகள் லக்கியும். அப்போ உப்பு நெருப்புமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லக்கி, நேத்து நீ பாட்டியில அர்ஜுன் அங்கிள் கூட சண்டை போட்டதுனால என் ஃப்ரெண்டு ஜுன்னு முன்னாடி என் மானமே போயிருச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா நம்ம லக்கி பாப்பா. மித்ரா, அவன் என்ன பெரிய உனக்கு ஃப்ரெண்டா? அவன் 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 அந்த அம்மா துண்டு இருக்கான், அவனுக்கு என்ன அவ்வளவு பெரிய மானம் சொல்லிட்டு கேட்க, என் ஃப்ரெண்ட குறை சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லக்கி வந்து அவங்க அப்பா கிட்டே எகிர்றாங்க, சண்டை போடுறாங்க. மித்ரா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, இவளை ஸ்கூல்ல எல்லாம் விட முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே லக்கி, நான் ஒன்னும் உன்னை கூப்பிடல, உன் கார் கதவை திறக்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா மல்லு கட்டுறாங்க. கடைசியில அவங்க பெரியம்மா வந்து தலையிட்டு 2 பேரையும் ஒன்னா கார்ல அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மியோட வீட்டுல லக்ஷ்மி பயங்கரமா டென்ஷனா சமைச்சிட்டு இருக்காங்க. மித்ரா சார் வந்து வைசாக்ல தான் இருக்கிறாரு. நேத்து பாட்டியில என்னை எப்படியோ தேடிட்டாரு. நான் இங்கேயே இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா அவர் கண்ணில் பட்டுடுவேன். அப்படி அவர் முன்னாடி போயிட்டா அவர் கேள்வி கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதனால அர்ஜுன் சார் குடும்பத்துக்கிட்ட பேசிட்டு நான் இந்த வைசாக்கை விட்டு ஓடணும் முதல்ல அப்படின்னு லக்ஷ்மி வந்து மனசுக்குள்ளே முடிவெடுக்கிறாங்க. லக்ஷ்மியும் அர்ஜுனோட அம்மா கிட்ட போய், அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அர்ஜுனோட அம்மாவோ அர்ஜுனும் லக்ஷ்மியும் ஏதோ அவங்க கல்யாணத்தை பத்தி தான் பேச வராங்க, அல்லது அர்ஜுனை கூட சேர்ந்து வாழ்றத பத்தி தான் பேச வராங்கன்னு தப்பா நினைச்சு, ரொம்ப சந்தோஷம் லட்சுமி, வறண்ட பூமிய மழைக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி நீ எப்ப பேசுவேன்னு நாங்க காத்துட்டு இருந்தோம். முதல்ல ஜுன்னு ஸ்கூலுக்கு போகட்டும், அப்புறம் நிதானமா பேசலாம்னு சொல்லிட்டு ஜுன்னுவை லட்சுமி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மித்ரா லக்கியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ஆனா அங்க ஜானு டீச்சர் நடந்த வருத்தத்தை பத்தி லக்கி அவங்கள கார்ல ஏத்திக்கிறா. கார்ல வச்சு லக்கி மித்ரா கிட்ட, நீ ஜுன்னுவும் சரியா கேக்குற வரைக்கும் நான் உன் கூட பேச மாட்டேன், சாரி கேக்குற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. மித்ரா, நான் எதுக்கு அந்த குட்டி பிசாசு கிட்ட போய் சாரி கேட்கணும்னு சொல்றான். ஜானு டீச்சர் தப்பா சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சாரி கேக்குறதுல தப்பு இல்ல சார்ன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க நம்ம டீச்சரு. சரி, நீ ஜுன்னுக்கு சாரி கேட்கிற வரைக்கும் நானும் கார்ல இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு லக்கி வந்து இங்க அடம் பிடிக்கிறாங்க. அதே நேரத்துல லக்ஷ்மியும் ஜானுவை கூட்டிட்டு அதே ஸ்கூல் வாசலுக்கு வராங்க. ஜுன்னு கார்ல இருக்கிற லக்கிய பார்த்துட்டு ஓடுறான். ஜுன்னு காரை பக்கத்துல வரும்போது லக்ஷ்மி பின்னாடியே வராங்க. எங்க நம்மளை பாத்துருவாங்களோ? ஆனா மித்ராவோட கார் கண்ணாடி லாக் ஆகியிருந்தனால லக்ஷ்மிக்கு மித்ராவோட முகம் தெரியல. ஆனா மித்ராவுக்கு லக்ஷ்மியோட முகம் தெரியல. மித்ராக்கும் லக்ஷ்மியோட முகம் வந்து தெரியல. கடைசியில லக்கி கார்ல இருந்து இறங்கி, நான் உள்ள போறேன், ஆனா நீ ஜுன்னுக்கு சாரி கேட்கணும்னு சொல்றா. மித்ரா மனசுக்குள்ள, இந்த ஜுன்னு
காடு எங்க இருந்துதான் பிசாசு எங்க இருந்துதான் வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்க இருந்துதான் இவன் கிட்டலாம் போய் சாரி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு புலம்புறாரு. அதோட இன்னைக்கு முடியுது. இதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். இவங்க எப்பதான் இந்த லக்ஷ்மி மித்ரா நேருக்கு நேரா சந்திக்க போறாங்க, அதுக்கு எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன்.